ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். மீண்டுமாக நம்முடைய ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் கர்த்தருக்குள் நான் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம ஒவ்வொரு முறை சந்திக்கும் போதும் கர்த்தருடைய வசனங்களை தியானிக்கும் போதும் உண்மையிலேயே நம்முடைய மனதிற்கு அதிக சந்தோஷமாக இருக்கிறது. கர்த்தரை அறிய 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 நம்முடைய ஆவிக்குரிய பெலனும் நம்முடைய ஆவிக்குரிய நம்பிக்கையும் அதிகரித்து கொண்டு வருகிறதை நம்ம கவனித்து பார்க்க முடிகிறது. மாத்திரல்ல, இந்த ஜெபிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான பேருக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது. செய்தி நேரம் மாத்திரல்ல, ஜெப நேரம், பாடல் நேரம், ஆராதனை நேரம் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய அபிஷேகம் நிறைந்திருந்து தேவன் நம்மோடு கூட இடைப்படுவதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடிகிறது. அதனால இந்த நிகழ்ச்சியை பார்க்கும்போது இதில் ஏதாவது ஒரு பகுதி, ஒரு ஜெப நேரம் போதும், நம்முடைய வியாதிக்கு ஜெபம் பண்ணுவாங்க, அதை மாத்திரம் பார்ப்போம் போதும், அல்லது செய்தி நேரம் அது போதும் அப்படின்னு நம்ம எதையும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் கவனித்து பார்க்கணும். கர்த்தர் பேச விரும்பினால், கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இடைப்பட விரும்பினால், இந்த நிகழ்ச்சியின் மூலம் எந்த நேரத்திலும் உங்களை அவர் சந்திக்க முடியும். அதனால் இதில் தான் கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார், இதில் தான் கர்த்தருடைய கிருபையை நம்ம பெற முடியும், ஒரு அற்புதத்தை பெற முடியும் அப்படின்னு நினைக்காம ஒவ்வொரு நிகழ்ச்சியும் கவனித்து பார்க்கணும். ஏனென்றால் இந்த நிகழ்ச்சியினுடைய துவக்கம் முதற்கொண்டு முடிவு வரைக்கும் நீங்கள் எப்படி உட்கார்ந்துருக்கீங்களோ அதே போல கர்த்தரும் நம் நடுவிலே அசைவாடுகிறார். அதனால் நல்ல ஜெபத்தோடு கேளுங்க, கவனிங்க. இந்த நாள் நிகழ்ச்சியிலே கர்த்தர் நம்மோடு அதிகமாக இடைப்பட்டு பேசினார். துதிக்கும் போதும் ஜெபிக்கும் போதும் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தோம். சாட்சி பகுதிகளை கேட்கும்போது உண்மையிலேயே கர்த்தர் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் என்பதை தெளிவாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. 2000 வருஷத்துக்கு முன்னால கர்த்தர் இந்த பூமியில் வாழ்ந்த போது செய்த அதே கிரியைகளை, காரியங்களை இன்றைக்கும் அவர் தம்முடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே நிறைவேற்றி வருகிறார். வெளிப்படுத்தின விசேஷத்துல முதல் அதிகாரத்துல இயேசு சொல்லும்போது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்கிறார். அவர் தம்மை விரும்பி கூப்பிடுகிற எல்லார் நடுவிலும் உயிரோடு இருக்கிறார். அதனுடைய அடையாளம் தான் இத்தனை சாட்சிகள். நாளைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து தேவன் உங்களையும் ஒரு சாட்சியாக நிலைநிறுத்த முடியும். ஜெப நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மாத்திரமல்ல, தேசத்திற்காகவும் பல பொது பிரச்சனைகளுக்காகவும் கர்த்தருடைய பாதத்திலே மன்றாடி ஜெபித்தோம். இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க நமக்கு பிரயோஜனமான ஒரு நிகழ்ச்சி. நம்முடைய செய்தி நேரத்தில், நம்முடைய தியான நேரத்தில் பொதுவாக நாம் ஒரு காரியத்தை வழக்கமாக வச்சிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் பெரும்பாலானவர்கள், ஏறத்தாழ ஒரு 70% மேலே புது நிலை கிறிஸ்தவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியை பார்க்குறாங்க. அவர்கள் இயேசுவை இந்த நிகழ்ச்சியின் மூலம் சந்தித்து ஏற்றுக்கொண்ட பிறகு அடுத்தடுத்து என்ன செய்யணும் என்று அவருடைய வாழ்க்கையில் பல கடமைகளும் காரியங்களும் இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ளே இணைக்கப்படவும் வளரவும் அதெல்லாம் செய்யப்பட வேண்டும். மாத்திரல்ல, புதிதாக கர்த்தரை ஏற்றுக்கொள்ளும் போது, ஒரு சபைக்குள்ளே போகும்போது வேறொரு பாரம்பரியத்திலிருந்து இந்த பாரம்பரியத்துக்குள்ள, அல்லது வேற ஒரு நம்பிக்கையிலிருந்து ஒரு புது நம்பிக்கைக்குள்ளே வரும்போது நமக்கு பல கேள்விகள், அது சந்தேகம் சொல்ல முடியாது, கேள்விகள், தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற கேள்விகள் எழுவது இயல்பு. நம்ம இந்த நேரத்தில் ஒவ்வொன்றாக புது நிலை கிறிஸ்தவர்களுக்கு மனதில் தோன்றுகிற கேள்விகளுக்கு வேதத்தின் அடிப்படையில் விளக்கம் சொல்லுவதைத்தான் வழக்கமாக வச்சிருக்கிறோம். போன முறை நம்ம சந்தித்து கொண்ட போது கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோட என்னென்ன மாதிரி விதங்களில் இடைப்படுகிறார் என்று நம்ம தியானம் செய்தோம். இன்னைக்கு நம்ம என்ன தியானம் செய்ய போறோம் தெரியுமா? பொதுவாக புது நிலை கிறிஸ்தவர்களுக்கு முதல்ல வருகிற ஒரு கேள்வி, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம கண்டிப்பா பெறணுமா? நான் இயேசுவை தெய்வம் என்று ஏற்றுக்கொண்டு விட்டேன், சந்தேகம் இல்லை. என்னுடைய பழைய பாரம்பரிய பழக்க வழக்கங்களை விட்டு ஒழித்து விட்டேன். இப்போ புதுசா நான் சபைக்கு போறேன், ஆலயத்துக்கு போறேன். இப்போ நான் ஒரு கிறிஸ்தவனாக மாறிவிட்டேன். இப்போ எனக்கு கண்டிப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றுத்தான் ஆக வேண்டுமா என்ற ஒரு கேள்வி நமக்குள்ளே வரும். இந்த கேள்வி ஏன் வருகிறது அப்படின்னு கேட்டா, சில சபைக்கு போனா நீங்க கண்டிப்பா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும் என்று நம்மை வலியுறுத்தி சொல்லுவாங்க. இன்னும் சில சபைகள்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பற்றியோ ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க. நீங்க இயேசு நம்புறீங்கல்ல,
இயேசுவை ஏற்றுக்கொண்டுட்டீங்கல்ல, அப்போ நீங்கள் கிறிஸ்தவர்கள் ஆகிட்டீங்க, கிறிஸ்துவனுடையவர்கள் ஆயிட்டீங்க. அப்புறம் வந்து அபிஷேகம் பெறணும், அந்நிய பாஷை பேசணும், இதெல்லாம் நமக்கு அவசியம் இல்லை என்று சொல்லுகிற சபைகளும் இருக்கிறது. இதை பார்க்கும்போது நம்முடைய மனதில் தோன்றுகிற ஒரு குழப்பம், பரிசுத்தாவி கண்டிப்பாக பெற்றுத்தான் ஆகணுமா அப்படின்னு. இன்னொரு காரணம் என்னன்னு கேட்டால், இந்த பாரம்பரிய சபைகள், இந்த கேள்வி நம்முடைய மனதில் வருவதற்கு ஒரு 3 காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம் என்னன்னா, பாரம்பரிய சபைகள், சில பாரம்பரியமாக பல நூற்றாண்டுகளாக சபைகள் இயங்கி கொண்டிருக்கிற சபைகள் இருக்கிறது. அந்த பாரம்பரிய சபைகளில் நாம் காணும் கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாதவர்கள். அவங்க பரம்பரையா அந்த சபையிலே இருப்பாங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அல்லது வேறு விதமான ஆவிக்குரிய அனுபவங்களுக்குள்ளே போயிருக்க மாட்டாங்க. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய வாழ்க்கையை கவனித்து பார்த்தா நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வாங்க. நேரம் தவறாமல் சபைக்கு போகிறது, ஊழியங்களுக்கு காணிக்க கொடுக்கிறது, ஊழியங்களுக்காக ஜெபம் பண்ணுவது, தங்கள் சபையிலிருந்து செய்யப்படும் ஊழியங்களில் தங்களையும் இணைத்து கொள்வது, வசனத்தை தியானிக்கிறது, வீட்டில் கூட குடும்பத்தில் ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, கிறிஸ்தவ முறையான ஒரு வாழ்க்கை வாழ்வது என்று அவங்கள பார்த்தாலே நமக்கு தெரியும். பக்தி பழமாக இருப்பாங்க, ஆனால் அபிஷேகம் பெற்றிருக்க மாட்டாங்க. இதை பார்த்த உடனே அவர்களும் கிறிஸ்தவர்கள் தானே, பாரம்பரியமாக பல தலைமுறையாக சபையில் இருக்கிறாங்களே, அவர்கள் எப்படி அபிஷேகம் பெறாமல் இருக்கிறாங்களே, அப்போ இந்த அபிஷேகம் நமக்கு தேவையா என்ற ஒரு கேள்வி நமக்கு வரும். நான் எங்களுடைய குடும்பத்தில் என் தகப்பனார் வழியில் நாங்கள் 4 தலைமுறையாக கிறிஸ்தவர்கள். நாங்கள் போன சபைகள் பாரம்பரியமான சபை. அந்த சபையில் நாங்கள் இருக்கும்போது அதில் நிறைய பக்தி மார்க்கத்தில் இருக்கிற நிறைய கிறிஸ்தவர்களை நான் பார்த்துருக்கிறேன், வயசானவங்களை பார்த்துருக்கிறேன். காலையில் எழுந்து கடமையை முடிப்பது மாதிரி சரியாக ஜெபம் பண்ணி சரியாக வசனம் வாசித்து வேதத்தில் கோடு கட்டமெல்லாம் போட்டு படிச்சிருக்கிறவங்கள பார்க்குறேன். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டது இல்லை. அப்போ இதை பார்க்கும்போது நம்முடைய மனதில் இது நல்லா தானே இருக்கிறாங்க, நமக்கு எதுக்கு இந்த அபிஷேகம் என்ற ஒரு கேள்வி வரும். இரண்டாவது என்னென்னா, நம்ம தான் ரட்சிக்கப்பட்டுட்டோமே, இப்போ இயேசு இல்லைன்னு நம்ம சொல்லலையே, நம்ம ரட்சிக்கப்பட்டு விட்டோம், கிறிஸ்து தான் தெய்வம் என்று பரிபூர்ணமாக விசுவாசிக்கிறோம், வேதம் சொல்லும் எல்லாவற்றையும் நம்புகிறோம், பைபிளில் போட்டிருக்கிற எல்லா சத்தியம் நம்புகிறோம், இதுக்கு மேலே எதுக்கு ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் அப்படின்னு ஒரு சந்தேகம் நமக்குள்ள வரும். 3வது காரணம் என்னன்னு கேட்டால், பரிசுத்த ஆவி என்பது பெந்தகோஸ்தே சபை பிரிவினரின் உபதேசம்தானே. எல்லா சபை பிரிவினரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை முழுவதும் ஏற்றுக்கொள்வதில்லை. பெற்றுக்கொண்டால் சந்தோஷம், ஆனால் கண்டிப்பாக பெறணும் அப்படின்னு யாரும் வலியுறுத்துவதில்லை. கத்தோலிக்க சபைகள் இருக்கிறது, தென்னிந்திய திருச்சபைகள் இருக்கிறது, லுத்தரன் சபைகள் இருக்கிறது, ஆங்கிலிக்கன் சபைகள் இருக்கிறது, மெத்தடிஸ்ட் சபைகள் இருக்கிறது. இதெல்லாம் பாரம்பரியமான தேவனை ஆராதிக்கிற சபை பிரிவுகள். அப்போ இதில் அவங்க அதை வலியுறுத்துறது இல்லை, அப்படி வலியுறுத்தி சொல்லலை. ஆனால் பெந்தகோஸ்தேயில் கண்டிப்பாக பெந்தகோஸ்தே அனுபவத்தில் இருக்கிறவர்கள் இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறணும் என்று வற்புறுத்துவாங்க. அதனால் அது பெந்தகோஸ்தே உபதேசம் தானே, நம்ம மற்ற பிரிவில் இருந்தால் நம்ம எதற்கு இந்த அபிஷேக அனுபவத்தை நாட வேண்டும் என்ற ஒரு கேள்வி நம்ம மனசில் வருது. முதல்ல பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்க்கறதுக்கு முன்னால் இந்த 3 கேள்விகளுக்குமான விடையை நம்ம பார்த்துருவோம். முதல் கேள்வி என்னன்னா, பாரம்பரியமான சபையில் இருக்கிறவங்க நல்ல ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் அவங்க வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு ஜெபம் பண்ணணுமோ, எவ்வளவு தியானம் பண்ணணுமோ, எவ்வளவு சபைக்கு போகணுமோ, எவ்வளவு மற்ற ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடணுமோ எல்லாவற்றையும் செஞ்சு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்தவ பக்தியுள்ள வாழ்க்கை வாழ்வாங்க. அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தையோ அனுபவத்தையோ பெறாமல் இருப்பாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, நாங்கள்லாம் என்ன கடவுள் பிள்ளை இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதை குறித்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, நான் உங்களுக்கு சின்ன ஒரு விளக்கத்தை சொல்ல விரும்புகிறேன். ஒரு பெரிய அரண்மனை இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த அரண்மனையில் நிறைய பேர் இருப்பாங்க. மந்திரி இருப்பார், அப்புறம் இன்னும் மந்திரி பிரதானிகள் அப்படின்னு பிரதானிகள் இருப்பாங்க,
சபையோர் இருப்பாங்க, ஒரு அரண்மனையில் நிறைய பேர் வேலையாட்கள், இன்னும் அந்த ராஜாவுக்கு சொந்தக்காரங்க, இப்படி நிறைய பேர் ஒரு அரண்மனையில் இருப்பாங்க. அரண்மனையிலே இருப்பதற்கும் ராஜாவினுடைய பிள்ளையாய் இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசமோ அதுவே தான் அபிஷேகம் பெறாமல் கிறிஸ்தவனாய் இருப்பதற்கும் அபிஷேகம் பெற்ற கிறிஸ்தவனாய் இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். நான் சொல்றது புரியுதா? அரண்மனையில் எவ்வளோ பேர் இருக்கலாம், வேலையாட்கள் இருக்கலாம், ஆஃபீஸர்ஸ் இருக்கலாம், நிர்வாகிகள் இருக்கலாம், மந்திரிகள் இருக்கலாம், ஆலோசகர்கள் இருக்கலாம், எல்லாம் நாங்கள் அரண்மனையில் தான் இருக்கோம். அந்த அரண்மனையில் இருக்கிற மற்றவர்களுக்கும் அரண்மனையிலே ராஜாவுக்கு பிள்ளையா இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அப்ப அதே போல தான் ஒருவன் கிறிஸ்தவனாக இருப்பதற்கும் கிறிஸ்துவனுடைய ஆவியை பெற்றவனாக இருப்பதற்கும் உள்ள வித்தியாசம். அப்ப தேவனுடைய மந்தையில நம்ம இருக்கலாம், ஆனா தேவனுடைய பிள்ளையா இருக்கிறது என்பது வித்தியாசம். இந்த அபிஷேகம் நமக்குள்ள எதை தருது அப்படின்னு கேட்டா, நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அதை அடையாளப்படுத்துது. நீங்க அரண்மனையில இருங்க, ரொம்ப சந்தோஷம். அரண்மனையில கனம் பெற்றவர்களா இருங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த அரண்மனையில் இருக்கிற சொத்துக்களுக்கும் அரண்மனையில் இருக்கிற நன்மையான காரியங்களுக்கும் பிள்ளைகள் தான் வாரிசும் சுதந்திரவாளிகளுமா இருப்பாங்க. நீங்க எவ்வளவுதான் வேலை செஞ்சாலும், அங்கேயே நீங்க காவல் காத்து படுத்து கிடந்தாலும், பிள்ளை வேற, அரண்மனையில் இருக்கிற மற்றவர்கள் வேற. அதே போலத்தான் நீங்க எத்தனை தலைமுறை கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், ஒரு சபையை நீங்கள் ஒட்டி கொண்டு இருந்தாலும், ஒரு பாரம்பரிய சபையிலே நீங்கள் பல வேலைகளை செய்து கொண்டிருந்தாலும், நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறலைன்னா அந்த அரண்மனையில் இருக்கிறவங்க தான் ஒழிய ராஜாவுக்கு பிள்ளைகள் இல்லை. அப்ப ராஜாவுடைய சொத்துக்கள், ராஜாவுடைய ஐஸ்வர்யம், ராஜாவுக்கு உடைய நன்மைகள் எல்லாம் அவருடைய பிள்ளைகளுக்கு தான் சுதந்திர வீதமா கிடைக்கும். அப்ப இதே போல் இதைத்தான் வேதம் சொல்லுது. ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறும்போது நாம் புத்திரர்கள் என்று அடையாளமிடப்படுகிறோம், அவருடைய பிள்ளைகள் என்று அடையாளமிடப்படுகிறோம். அப்படி இல்லைன்னா நம்ம அவரோட இருக்கிறவர்களா இருக்கலாம், அரண்மனையிலே இருக்கிற மற்றவர்களை போல இருக்கிறான். வேதம் சொல்லுது பாருங்களேன், ரோமருக்கு எழுதின நிருபம் 8வது அதிகாரம் 14, 15, 16. ரோமர் 8வது அதிகாரம் 14, 15, 16 ஆகிய வசனங்கள். 14வது வசனத்தை படிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராயிருக்கிறார்களே, அவங்க பிள்ளைகளா இருக்கிறாங்களே. அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று கொண்டிருக்கிறீர்கள். அப்ப நமக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகம் என்பது அடிமைத்தனத்தின் ஆவி இல்லை, ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியம் செய்கிற வேலைக்காரனுடைய ஆவி இல்லை, அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவி. அப்ப நம்ம கடவுளுக்கு வேலை செய்யறோமே அப்படின்னு நீங்க கேட்கலாம். நம்ம வேலை செய்யறது எப்படி தெரியுமா? வேலைக்காரன் எஜமானுக்கு வேலை செய்வதை போல அல்ல, தகப்பனுக்கு பிள்ளை வேலை செய்வதை போல. இப்ப கர்த்தர் நம்மை பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்துகிறார். அந்த அடையாளத்துக்குடைய சாட்சி தான் அபிஷேகம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அவர்கள் கடவுளுக்கு வேலை செய்கிற ஊழியம் செய்வதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. தீர்க்கதரிசிகளாக இருந்தாலும், ஆசாரியர்களாக இருந்தாலும், ராஜாக்களாக இருந்தாலும், கடவுளால் அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க அவருடைய வேலையாட்களாகத்தான் அபிஷேகம் பண்ணப்பட்டாங்க. ஆனா வேதத்துல புதிய ஏற்பாட்டில் அபிஷேகம் பண்ணப்படும் போது அவர்கள் பிள்ளைகள் என்று அடையாளப்படுத்தப்படுறாங்க. அதனால்தான் பழைய ஏற்பாட்டு பக்தர்களை நீங்க பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஆண்டவரேன்னு கூப்பிட்டு தான் ஜெபம் பண்ணியிருப்பாங்க. யாருமே அவரை அப்பா என்றோ பிதாவே என்றோ அவர்கள் அழைத்து அதிகமா ஜெபம் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவர்கள் முழுக்க முழுக்க நாங்கள் கடவுளுடைய தாசன் என்றும் கடவுளை எங்கள் ராஜா என்றும் எஜமான் என்பதாகத்தான் அழைத்திருப்பாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல வரும்போது இயேசு கிறிஸ்து தான் முதல்ல நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்னா, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லி தருகிறார். அப்ப கடவுள் நமக்கு தகப்பனாக இருக்கிறார். அந்த தகப்பனாக உங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிற ஒரு பாக்கியமான காலகட்டத்துக்குள்ள, புதிய ஏற்பாட்டு அனுபவத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. இந்த அனுபவம் கர்த்தருடைய பரிசுத்த ஆவியினால் நமக்கு கொடுக்கப்படுகிறது.
இதைத்தான் வேதம் அங்கே சொல்லுது. மறுபடியும் வாசிக்கிறேன். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர்களாய் இருக்கிறார்களே. அப்ப பரிசுத்த ஆவியினால நடத்தப்படுறவங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். அந்தப்படி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவீகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ள இருந்துட்டு என்ன செய்யறாரா, நீ கடவுளுடைய பிள்ளை, கடவுள் உனக்கு தகப்பன் என்று உங்கள் மனசுல சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். உன்னை ஊழியத்துக்கும் அல்ல, வேலை செய்வதற்கும் அல்ல, உன்னை அழைச்சது தனக்கு பிள்ளையா இருக்கும்படி. பிள்ளைகளுக்கென்று சில கடமைகளும் வேலைகளும் இருக்கிறது. அதைத்தான் கர்த்தர் கொடுக்கிறார் ஒழிய உன்னை அவர் வேலைக்காரனாக அழைத்து இந்த அபிஷேகத்தை கொடுக்கல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக மாறுகிறீர்கள். ஒரு ராஜாவுக்கு பிள்ளையா நீங்க மாறிட்டீங்கன்னா அவருடைய ஐஸ்வர்யத்திற்கும் அவர் கைகளில் இருக்கிற நன்மைகளுக்கும் நீங்கள் சுதந்திரராயிருக்கிறீங்க. அவ கர்த்தருடைய கிருபை என்ற ஐஸ்வர்யம், இரக்கம் என்ற ஐஸ்வர்யம், பரிசுத்தம் என்ற ஐஸ்வர்யம், அவருடைய ஐஸ்வர்யம் வேற மாதிரி. நம்ம இன்னைக்கு சொல்ற மாதிரி செழிப்பின் உபதேசத்துல சொல்ற மாதிரி காரு, பணம், பங்களா, ஜெட்டு, விமானம், அது இல்லை. கர்த்தருடைய ஐஸ்வர்யம் என்பது ஆவிக்குரிய ஐஸ்வர்யம். அந்த ஐஸ்வர்யத்திற்கு கர்த்தர் உங்களை சுதந்திரமாக மாற்றுகிறார். அது எதனால மாத்துறாருன்னா, இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு கொடுப்பதன் மூலம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற புத்திர சுவீகாரத்தின் அதிகாரத்தினாலே அவருடையவர்கள் எல்லாம் உங்களுக்கு சொந்தமாக மாறுகின்றன. கலாத்தியருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 6, 7 ஆகிய வசனங்கள் இந்த காரியத்தை வலியுறுத்தி நமக்கு சொல்லுகிறது. என்ன சொல்றாரு பாருங்க. மேலும் நீங்கள் புத்திரராய் இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். அப்ப நமக்குள்ள கொடுக்கப்பட்டிருக்கிற ஆவியானவர் யாருன்னு கேட்டா குமாரனுடைய ஆவி, கிறிஸ்துவனுடைய ஆவிதான் மனிதர்களுக்குள்ளே பகிர்ந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கிறிஸ்து தன்னுடைய தேவனை, தன்னுடைய பிதாவை எப்படி பிதா என்று அழைக்கிறாரோ அதே மாதிரி இப்ப நீங்க அவரை பிதா என்று அழைக்கலாம். அடுத்து பாருங்க 7வது வசனம், கலாத்தியர் 4வது அதிகாரம் 7வது வசனம். ஆகையால் நீங்கள் அடிமையாயிராமல் புத்திரராயிருக்கிறீர்கள். நீங்கள் புத்திரரே ஆனால் கிறிஸ்துவின் மூலமாய் தேவனுடைய சுதந்திரருமாமே. பிள்ளைன்னு சொல்லிட்டா உங்களுக்கு இல்லாத உரிமை என்ன இருக்குது? அப்ப கர்த்தர் உங்களை தன்னுடைய பிள்ளைகளாய் மாற்றுகிறார். இதுவரைக்கும் நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட போது, ரட்சிக்கப்பட்ட போது, ஒரு சபையிலே சேர்க்கப்பட்ட போது அந்த தேவனுடைய ராஜ்யத்தை சார்ந்தவர்களாக இருக்கிறீங்க. ஆனா அபிஷேகம் பெறும்போது தேவனுடைய பிள்ளைகளாக மாறிவிடுகிறீர்கள். இப்ப நீங்க முடிவெடுத்துக்கங்க, ரட்சிக்கப்பட்ட நம்ம பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கண்டிப்பா பெறணுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றா நீங்கள் கிறிஸ்துவின் பிள்ளையாயிருவீங்க. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலைன்னா கிறிஸ்துவை நம்புகிற ஒரு கூட்டத்துல நீங்கள் அங்கமாக இருப்பீங்க. அப்ப நம்ம நல்ல மேலான தேவனுக்கு அடுத்த அனுபவத்தை பெறணும்னா கண்டிப்பா நம்ம பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறணும். அது ஒரு வித்தியாசமான அனுபவம் மாத்திரமல்ல, அது ஒரு உயர்ந்த ஒரு ஸ்தானம் என்பதையும் உங்க மனசுல நீங்க வச்சுக்கிறணும். அப்ப கண்டிப்பா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவன் வேதம் நமக்கு காட்டும் உண்மை. 2வது காரியம் பாருங்க. நான் தான் ரட்சிக்கப்பட்டனே, கிறிஸ்துவே தெய்வம் என்று விசுவாசிக்கிறேனே, வேதம் சொல்லும் எல்லாவற்றையும் நான் நம்புறேனே, இதுக்கு மேல எதுக்கு எனக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற ஒரு கேள்வி வரும். ரட்சிக்கப்பட்டுட்டேன், அதுக்கப்புறம் எதுக்கு இன்னொரு அனுபவம் என்று ஒரு கேள்வி வரும். நீங்க நல்லா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். ஏன் நான் இதை திருப்பி திருப்பி சொல்றேன்னா, நீங்க புதிதாக கிறிஸ்துவுக்குள்ளே வரும்போது நீங்க சந்திக்கிற பழைய நிலையில் இருக்கிற சில கிறிஸ்தவர்கள் நம்மை இப்படியும் அப்படியும் சொல்லி குழப்பி விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நான் ரட்சிக்கப்பட்ட போது முதலா நான் சார்ந்திருந்த
ஒரு பாரம்பரியமான சபை. அந்த பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். நான் கல்லூரியில் படித்து கொண்டிருந்தேன். என்னுடைய கல்லூரியிலே ஒரு ஆசிரியர் இருந்தார். அந்த ஆசிரியர் ஒரு கிறிஸ்தவர். அவர் எனக்கு நேரடி ஆசிரியர். நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். என்னுடைய பழைய வாழ்க்கை உங்களுக்கு தெரியும். நான் குடித்து வெறித்து கிளாஸுக்கே வரமாட்டேன். திடீர்னு நான் செகண்ட் இயரில் கடைசியில் ரட்சிக்கப்பட்டு விட்டேன். இந்த செய்தியை கேட்டு அந்த கல்லூரியிலே வேலை பார்த்த அந்த ப்ரொஃபஸர் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீ இனிமே அடுத்து நீங்கள் அதிகமாக பைபிள் படிக்கணும். அப்போ நான் அவரை சந்தித்து கேட்டேன், சார் நான் அடுத்து என்ன செய்யணும்? வேதத்தை படிப்பதுனா எனக்கு யார் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். என்னை அழைத்து கொண்டு போய் நான் சார்ந்திருந்த பாரம்பரிய சபையில் இருக்கிற பாஸ்டர்கிட்ட கொண்டு போய் என்னை கொடுத்து, அந்த என் ஆசிரியரும் அந்த பாஸ்டரும் தினம் சாயந்தரம், எனக்கும் என்னுடைய நண்பர் ஒருவர், அவர் வேறொரு மதத்திலிருந்து கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர், எங்கள் 2 பேருக்கும் சாயந்தரம் தினம் ஒரு டியூஷன் வைக்கிற மாதிரி சபைக்குள்ள 2 சேர் போட்டு உட்கார்ந்து, எங்கள் ஆசிரியரும் பக்கத்திலே உட்கார்வார். பாருங்கள் எவ்வளோ பேர் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறாங்கன்னு. அவர் உட்கார்ந்துட்டு வசனமாக சொல்லி கொடுப்பாங்க. அப்போ நான் என்னுடைய போதகரிடத்தில் ஒரு சந்தேகம் கேட்டேன். ஐயா, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன், ஆனால் எனக்கு இந்த அந்நிய பாஷை இந்த மாதிரிலாம் தெரியல. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கட்டாயம் பெறணுமா? சில இடத்துல சொல்கிறாங்களே இந்த அபிஷேகத்தை பெறணும்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நான் கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், கடவுளை நம்புறீங்கல்ல, இயேசுவை விசுவாசிக்கிறீங்கல்ல, அப்படி விசுவாசித்தாலே நீங்கள் அபிஷேகம் பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம். ஏன்னா கிறிஸ்துவின் ஆவி இல்லாமல் இயேசுவை ஒருவனும் கிறிஸ்துன்னு சொல்ல முடியாதே அப்படின்னு யோவான் சொல்லியிருக்கிறாரு. அதனால நீங்கள் இயேசுவை கிறிஸ்து என்று நம்ப பண்ணினதே பரிசுத்த ஆவி தான். இதுக்கு மேலே நீங்கள் போய் காத்திருந்து ஜெபம் பண்ணி அதை பெற வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னாங்க. நான் வேறொரு ஆவிக்குரிய சபையிலே நான் போய் அந்த போதகரை சந்தித்த போது அவர் சொன்னாங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்று நல்ல அந்நிய பாஷை பேசி அடையாளத்தோடு அபிஷேகம் பெற்றா தான் ஐயா ஒரு ரட்சிப்பு பரிபூர்ணம் அடையுதுன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன குழப்பம்னா, இவர்கள் சொல்லுவது சரியா அவர் சொல்லுவது சரியா என்று என் மனசில் ஒரு குழப்பம். வேதத்தில் அதே மாதிரி தான் நீங்களும் குழம்பலாம். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவாங்க. நமக்கு என்னன்னா வேதம் என்ன சொல்லுதோ அதுதான் முக்கியமானது. அப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு, கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது, ஞானஸ்நானம் பெறுவது இதெல்லாம் வேற. பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறுவது என்பது வேற. இந்த முதல் நிலையிலே நீங்கள் திருப்தி அடைந்து நின்று விடக்கூடாது. ரட்சிப்பு வேற, அபிஷேகம் என்பது வேற. அபிஷேகம் பெறாமலே நம்ம விசுவாசிகளாக இருக்க முடியும். இயேசுவை கிறிஸ்து என்றும் அறிக்கை செய்ய முடியும். இதுக்கு வசனத்தில் ஒரு ஆதாரம் இருக்கிறது. எபேசு அப்படின்னு ஒரு பட்டணம். அந்த எபேசு பட்டணத்தில் இயேசுவை அறிந்திருந்தாங்க ஒரு கூட்டம் பேர். ஞானஸ்நானம் கூட எடுத்திருந்தாங்க. அவர்கள் தங்களை கிறிஸ்தவர்கள் என்று நம்பிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெறாமலேயே இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டார்கள். அவங்களுக்கு இந்த பரிசுத்தாவின் ஒரு அனுபவம், அதை பெற வேண்டியதனுடைய அவசியம் எதுவுமே தெரியாது. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா, தங்களை கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று நம்பினார்கள். பாருங்க, அந்த பகுதியை வாசிக்கிறேன். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 19வது அதிகாரம் 1, 2 ஆகிய வசனங்கள். அப்போலோ என்பவன் கொரிந்து பட்டணத்திலே இருக்கையில் பவுல் மேடான தேசங்கள் வழியாக போய் எபேசுவுக்கு வந்தான். எபேசு பட்டணத்தில் சில சீஷர்களை அவன் கண்டு, நீங்கள் விசுவாசிகளான போது, சீஷர்கள் அவங்க பாருங்க, சீஷர்கள் என்று பேர் போட்டிருக்கு, விசுவாசிகள் என்றும் பேர் போட்டிருக்கு, கிறிஸ்தவர்கள். நீங்கள் விசுவாசிகளான போது பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றீர்களா, பரிசுத்த ஆவியை பெற்றீர்களா என்று கேட்டான். பார்த்தீங்களா? அப்போ அவங்க என்ன சொல்றாங்க, அவர்கள் பரிசுத்த ஆவி உண்டு என்பதையே நாங்கள் கேள்விப்படவே இல்லை என்றார்கள். அப்போ பரிசுத்த ஆவியை பற்றி கேள்வியே படலை, பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளலை. ஆனால் அவங்க இயேசுவை விசுவாசிச்சாங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் அந்த பகுதியிலே சீஷர்கள் என்று தான் அழைக்கப்பட்டார்கள். மற்றவங்க பார்க்குறவங்க சொன்னாங்க, இவர்கள் சீஷர்கள், இயேசுனுடைய ஊழியர்கள்,
இயேசுவை பின்பற்றுகிறவர்கள், கிறிஸ்தவர்கள் எல்லாம் சரிதான், அபிஷேகம் பெறவில்லை. உடனே பவுல் அவர்களை பார்த்து, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெறலையா அப்படின்னு சொல்லி அந்த அபிஷேகத்தின் மேன்மையை அவர்களுக்கு உபதேசித்து அவர்கள் மேல் தன் கைகளை வைத்தபோது அவர்கள் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள் என்று வேதம் அந்த பகுதியிலே சொல்லுகிறது. அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 8வது அதிகாரம் 14 17 வரைக்கும் நீங்க படிச்சாலும் இதே மாதிரி ஒரு கூட்டம் பரிசுத்த ஆவியை பெறாம அதே நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்தவர்கள் என்று அறியப்பட்ட ஒரு கூட்டத்தை பற்றி வேதம் சொல்லுது. அப்போஸ்தலர் 8வது அதிகாரம் 14 17 வரைக்கும் பிலிப்பு என்ற சுவிசேஷகன் சமாரியா பகுதியில் போய் ஊழியம் செய்கிறார். சமாரியாவில் இருக்கிற ஒரு பட்டணம், எந்த பட்டணம்னு பேர் போடல, அந்த பட்டணத்தில் ஒரு ஊழியம் செய்கிறாரு. நிறைய அற்புதம் நடக்குது, அதிசயம் நடக்குது. அதை பார்த்து ஏராளமான பேர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இயேசுதான் தெய்வம், இயேசுதான் கடவுள் என்று நம்பி ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. இப்போ இந்த அனுபவத்தோடு அவங்க இருக்கிறது போதும் சொன்னால் விட்டுறலாம். ஆனால் வேதம் சொல்லுது பாருங்க, 14வது வசனம், அப்போஸ்தலர் நிருபம் 8வது அதிகாரம் 14வது வசனம். சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் உள்ள அப்போஸ்தலர்கள் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திலே அனுப்பினார்கள். சமாரியா என்பது புறவினத்தார் நிரம்பின ஒரு பட்டணம். அந்த பட்டணத்தில் இருக்கவங்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள் என்ற செய்தி எருசலேமில் இருக்கிற பெரிய அப்போஸ்தலர்களுக்கு சொல்லப்பட்ட போது அதை போய் பார்த்துட்டு வாங்க என்று சொல்லி பேதுருவையும் யோவானையும் அவர்களிடத்திலே அனுப்பினார்கள். இவர்கள் வந்தபோது, பேதுரும் யோவானும் வந்தபோது, அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருக்கிறவர்களாக கண்டு பார்க்குறாங்க. நீ யார், கிறிஸ்தவனா? இயேசுவை ஏற்றுக்கொண்ட, எல்லாம் சரிதான், ஞானஸ்நானம் கூட எடுத்துட்டோம் ஐயா அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா விசாரித்து பார்த்தா ஞானஸ்நானம் எடுத்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, இயேசுவை அறிந்திருக்கிறாங்க, ஆனால் பரிசுத்த ஆவியை பெறவில்லை. இப்போ என்ன செய்யணும்? பரவாயில்லங்க, நீங்கள் தான் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களே என்று விட்டுட்டு போகணும் இல்லை. ஆனால் அப்போஸ்தலர்கள் என்ன செஞ்சாங்க பாருங்க, அவர்கள் வந்தபோது பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார்கள். இப்போ பார்த்தீங்களா? அப்போ வெறும் ரட்சிப்பின் அனுபவமே போதும், இயேசுவை நம்பி ஞானஸ்நானம் எடுத்துட்டாங்க போதும் அப்படின்னா அவர்கள் அதோட கூட போயிருக்கலாம். ஆனால் அவர்கள் பரிசுத்த ஆவியை பெறணும் என்று அவர்களை கேட்டுக்கொண்டு வற்புறுத்தினதுனால இது ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியமான ஒரு அனுபவம் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை. இதை பெற்றுக்கொண்டே ஆக வேண்டும் என்றதுனால தான் இவர்கள் ஒரு நிலையோடு நின்று விட்டார்களே என்று சொல்லி அவங்கள ஆவியின் அபிஷேகத்துக்குள்ளே நடத்தினார்கள். அதனால் பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது கட்டாயம் ரட்சிக்கப்பட்ட ஒரு கிறிஸ்தவனுக்கு அவசியம். அடுத்து 3வது ஒரு கேள்வி கேட்டோம். இது பெந்தகோஸ்தேக்காரர்களுடைய உபதேசம் தானே, மற்ற சபையினுடைய உபதேசம் அல்லவே அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்டோம். வேதத்தில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பெந்தகோஸ்தே உபதேசம்னு தனியாக ஒரு உபதேசமே கிடையாது. புராட்டஸ்டன்ட் உபதேசம்னு தனியாக ஒரு உபதேசம் கிடையாது. கத்தோலிக்க உபதேசம் என்றும் ஒரு உபதேசம் கிடையாது. நம்ம பின்பற்றுவதற்கு ஒரே ஒரு உபதேசம் வேதம் சொல்லுகிற கிறிஸ்துவின் உபதேசம்தான். சபைக்கு சபை அப்படி வித்தியாசமெல்லாம் கிடையாது. அபிஷேகம் பெற வேண்டும் என்பது பெந்தகோஸ்தே விசுவாசம் அப்படியெல்லாம் இல்லை. உபதேசம் என்பது ஒன்றே ஒன்று தான். கிறிஸ்தவ உபதேசத்தில் பெந்தகோஸ்தே உபதேசம், புராட்டஸ்டன்ட் உபதேசம், கத்தோலிக்க உபதேசம் அப்படிலாம் கிடையாது. கிறிஸ்துவனுடைய உபதேசம் இருக்கு பாருங்க, அது வேதம் காட்டுகிற உபதேசம். அந்த உபதேசம்தான் மெய்யான உபதேசம். 1 யோவானுடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுது, கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அப்ப பாத்தீங்களா? அப்ப நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற உபதேசம்
வேதத்துல இருக்குதான்னு பார்க்கணும். இந்த நவீன காலத்துல ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு விதமான உபதேசத்தை வலியுறுத்தி பேசுவது வழக்கம். ஒரு சபைக்கு போனீங்கன்னா அவங்க இந்த மாதிரி உபதேசம்னு, அது சபைகளால் உண்டாக்கப்பட்டது ஒழிய கிறிஸ்துவினால் உண்டாக்கப்பட்டது அல்ல. கிறிஸ்துவினாலே உண்டாக்கப்பட்ட உபதேசத்தை நீங்கள் வேதத்துல தான் கேட்க முடியும். அப்ப வேதத்துல இந்த உபதேசம் சொல்லப்பட்டிருக்கிறது, வேதத்தின் சத்தியம் என்றால் நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும். சில பேர் பரிசுத்த ஆவியை பெந்தகோஸ்தே சபையினர் வற்புறுத்தி பேசுறதுனால, அது கண்டிப்பா தேவங்கன்னு சொல்றதுனால அது பெந்தகோஸ்தே உபதேசம் நினைக்கிறாங்க. பரிசுத்த ஆவியை பெற வேண்டும் என்பது ஒரு குறிப்பிட்ட சபையின் உபதேசம் அல்ல, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற சத்தியம். அதனால நம்ம என்ன செய்யணும், அதுக்கு எந்த சபையா இருந்தாலும் ஒரு உண்மையான கிறிஸ்தவன் அந்த அனுபவத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அப்ப அதனால நம்மை குழப்புறவங்க நமக்கு மாறுபட்ட காரியங்களை ஒரு வேளை சொல்லும் பொழுது, உங்களுக்கு எந்த குழப்பம் பிரச்சனை வந்ததுன்னா உடனே நேரா வேதத்துக்கிட்ட போங்க. வேதத்துல இதை குறித்து என்ன சொல்லி இருக்குன்னு பாருங்க. வேதம் சொல்லி இருக்கிறதான் இறுதி தீர்ப்பு. வேதத்துல இருக்கிறத புரட்டி பேசுறாங்களா, அல்லது தங்களுக்கு லாபம் வர பேசுறாங்களா, அல்லது நம்மை தங்கள் வசப்படுத்தி கொள்ள பேசுறாங்களா? நாங்க தான் உண்மையான உபதேசம் பேசுறோம்னு சொல்லி நம்மை மதிமயக்கி அவர்கள் சொல்லுகிறதை கேட்கும்படி வச்சிருக்கிறாங்களா? நீங்க ஒருவேளை எந்த சபை பிரிவுக்கு போனாலும் போகலாம், எந்த சபை பிரிவில் இருந்தாலும் இருக்கலாம். உபதேசம் என்று வரும்போது நீங்கள் வேதத்தோடு அவைகளை ஒப்பிட்டு பார்க்கணும். வேதத்தில் இல்லாத, இந்த கிறிஸ்துவின் உபதேசம் இல்லாத வேற்றுமையான ஒரு உபதேசத்தை ஒரு தூதன் கொண்டு வந்தா கூட நீங்கள் அவனை நம்பக்கூடாது என்று கர்த்தருடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு அப்போஸ்தலனோ, ஒரு சீஷனோ, ஒரு தேவதூதனோ இந்த உபதேசத்துக்கு எதிரான உபதேசத்தை கொண்டு வந்தா நீங்க அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டியதில்லை, அவனுக்கு சமாதான வாழ்த்து சொல்ல வேண்டியதும் இல்லை என்று வேதம் நமக்கு வலியுறுத்தி சொல்லுகிறது. அப்ப உபதேசம் என்பது இது எங்க உபதேசம் உங்க உபதேசம் என்று எதுவும் இல்லை. யாருடைய உபதேசத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டியதில்லை, வேதத்தின் உபதேசத்தை தான் நம்ம நம்புறோம். அப்ப பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற வேண்டும் என்பது வேதத்தினுடைய உபதேசம் என்பதை தெளிவாக நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். ரட்சிப்புக்கும் அபிஷேகத்தை பெறுவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ரட்சிப்பு என்பது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வதனால் கிடைப்பது. நான் கர்த்தராகிய இயேசுவே மெய்யான தேவன், அவரே நியாயாதிபதி, அவர்தான் கடவுள் என்று நான் ஏற்றுக்கொள்றேன்ல, அதுக்கு பேரு ரட்சிப்பு. ஆனா ஏற்றுக்கொள்வது என்பது ரெண்டு சைட்லையும் நடக்கணும். நான் ஏற்றுக்கொள்வதற்கு பேர் ரட்சிப்பு, இயேசு என்னை ஏற்றுக்கொண்டதற்கு அடையாளம் பரிசுத்த ஆவி. நான் உங்களை ஏத்துக்கிறேங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க, அந்த எதிராக இருக்கிறதால அவர் நானும் உன்னை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னா தான் அந்த ஏற்றுக்கொள்ளுதல் பரிபூர்ணமாகும். நான் ஒருவரை ஏற்றுக்கொண்டு அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் போச்சு, அதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்ப ரட்சிப்பு என்பது நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்வது. அந்த கூட்டங்கள்ல எல்லாம் நீங்க பாருங்களேன், ரட்சிக்கப்படும் போது கிறிஸ்துவே தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா, யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்றீங்களோ முன்னால வாங்க, கிறிஸ்துவுக்கு தங்களை ஒப்பு கொடுங்க அப்படின்னு நீங்க சொல்றாங்க. அதை நம்ம ஏற்றுக்கொண்ட போது, கர்த்தரே மெய்யான தெய்வம் என்று நம்பும் போது அவரை நான் கடவுளா ஏற்றுக்கொண்டேன், அதுக்கு பேரு ரட்சிப்பு. அந்த கடவுள் என்னை ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு பேர் தான், அதனுடைய அடையாளம் தான் அபிஷேகம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அபிஷேகம் என்பது கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொள்வது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்கல்ல, அந்த ரட்சிப்பினுடைய அங்கீகாரம், அதை ஆத்தரைஸ் பண்றாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க. அந்த அங்கீகாரத்துக்கு பேர் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டப்பா, நான் இனிமே கடவுளை இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவேன்னு சொன்னேன், நான் கடவுளுக்கு என்னை முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன், அவருடைய சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்படிவேன் அப்படின்னு ஒப்பு கொடுக்கிற, அதை ஏற்றுக்கொண்டு அதுல ஒரு சீல் வச்சிருவாங்க, பரலோக சீல், முத்திரை. அதுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. அதைத்தான் நான் தெளிவா சொன்னேன். கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அதுக்கு பேர் ரட்சிப்பு. கிறிஸ்து உங்களை ஏற்றுக்கொண்டு அதுக்கு அடையாளமா ஒரு முத்திரையை போட்டார்னா அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்ப இந்த ரட்சிப்பு என்றால் ஒரு அளவோட நிக்குது, இன்னும் அது முழுமை பெறல, அது அங்கீகாரம் பெறல.
பாருங்க, ஒரு பத்திரம் எழுதியாச்சு, இந்த வீடு இந்த நிலம் இவருக்கு சொந்தம்னு. சம்பந்தப்பட்டவங்க கையெழுத்து போட்டாச்சு, இந்த இடத்த நான் இவ்வளவு விலைக்கு விற்கிறேன், இவ்வளவு நாளைக்கு கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லியாச்சு. அதெல்லாம் பத்திரத்தில் உரியவர் கையெழுத்து போட்டாச்சு, சாட்சி கையெழுத்து போட்டாச்சு. இது அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்படணும்னா அந்த அரசாங்கத்தினுடைய முத்திரை அதில் போடணும். அந்த முத்திரை போட்டு சீல் பண்ணாதான் நீங்கள் எழுதி கொடுத்தது செல்லுபடி ஆகும். அப்படித்தானே? அப்போ அதுக்கு தான் பாருங்கள், கவர்மெண்ட்டில் போய் ஒரு காரியம் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா, ஆர்டர் வந்துச்சுன்னா, கலெக்டர் கையெழுத்து போட்டால் மாத்திரம் பத்தாது, அவர் அதில் ஒரு சீல் அடிக்கணும். அந்த மாதிரி நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்கள், பாவத்தை எல்லாம் அறிக்கை செஞ்சீங்க, இனி நான் பாவம் செய்ய மாட்டேன் என்று தேவனிடத்திலே உடன்படிக்கை பண்ணீங்க, இயேசுவே மெய்யான தெய்வம் என்று நீங்கள் நம்பினீர்கள். எல்லாம் சரிதான். அதுக்கு ஒருவர் சாட்சியாக வந்து சாட்சி கையெழுத்து போட்டு உங்களுக்கு ஞானஸ்நானத்தையும் கொடுத்தாரு. இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலை. நீங்க செஞ்ச இந்த காரியத்தை பரலோகம் ஏற்றுக்கொள்ளணும்ல, அந்த குறிப்பிட்ட நபர் அதை ஏற்றுக்கொள்ளணும்ல. அதை ஏற்றுக்கொண்டதனுடைய அடையாளம்தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். வேதம் சொல்லுது பாருங்களேன், எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். 13வது வசனம் சொல்லுது, நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆன போது. அப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், ரட்சிக்கப்பட்டீங்க, ஒரு வசனத்தை கேட்டீங்க, அதை ஏற்றுக்கொண்டீங்க, விசுவாசிகள் ஆன போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்பதான் பரலோகம் உங்களை அங்கீகரிக்குது. நீங்க நிலத்தை கொடுக்கிறதா பேசிக்கொண்டதும், அவர் வாங்குவதாக பேசிக்கொண்டதும், அவர் பணம் கொடுத்ததும், அதுக்கு நீங்க கையெழுத்து போட்டு கொடுத்ததும், உங்க பக்கத்துல சாட்சிகள் கையெழுத்து போட்டு கொடுத்ததும் எப்ப பரிபூர்ணமாகுது, எப்ப அது லீகல் ஆகுதுன்னு கேட்டா, கவர்மெண்ட் அதை அங்கீகரித்து அதுல ஒரு சீல் போடுவாங்க. அந்த முத்திரை நீங்க பாருங்களேன், அது பேரே முத்திரை தாள். அந்த பத்திரம் எழுதுறாங்களே, அது பேரே முத்திரை தாள் தமிழ்ல. அப்ப இதுக்கு வந்து சீல் பண்ணி அந்த முத்திரையிட்டா தான் அது செல்லுபடி ஆகும். அதுதான் வேதம் சொல்லுது. நீங்க ரட்சிக்கப்பட்டீங்க, சுவிசேஷத்தை கேள்விப்பட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க, வசனத்தை கேட்டீர்கள், விசுவாசிகள் ஆனீர்கள். அத பரிசுத்த ஆவியினாலே, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். அவர்தான் அதனுடைய அங்கீகாரம். ஆவியானவர் தான் இதுக்கு சாட்சியாக இருக்கிறார். இப்ப சொல்லுங்க, அப்ப நம்ம கேள்விப்பட்டதும், இயேசுவை ஏற்றுக்கொண்டதும், ஒரு சபையிலே சொல்லி ஞானஸ்நானம் கொடுத்ததும், இதெல்லாம் நமக்குள்ள செஞ்சிட்ட காரியம். அது பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் போது அதுக்கு ஒரு முத்திரை தேவைப்படுது, ஒரு சீல். அந்த சீல் தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்று எபேசியர் 1வது அதிகாரம் 13வது வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அப்ப இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் எத்தனை முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளவு அவசியமானது என்பதை உங்களுடைய மனசுல தெளிவாக நீங்கள் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கண்டிப்பா தேவை. இந்த பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு வேணும்னு சொன்னா, வெறும் முத்திரைக்கு மாத்திரம் இல்லை. நீங்க பண்ண எல்லா கிறிஸ்தவ ஆக்டிவிட்டீஸு, நீங்க இயேசுவை ஏற்றுக்கொண்டது, ரட்சிக்கப்பட்டது எல்லாமே பரலோகத்தின் பார்வைக்கு போய், பரலோகம் உங்களை கடவுளுடைய மகனாக ஏற்றுக்கொண்டதுக்கு போடப்பட்ட முத்திரை தான் இந்த பரிசுத்த ஆவி. இந்த பரிசுத்த ஆவியினால் நாம பெற்றுக்கொள்ளும் வேறு நன்மைகள் என்ன? இந்த பரிசுத்த ஆவியானவர் இதுதான் வந்து பிரதான நன்மை. இது தவிர இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில பல மாறுதல்களை அந்த ஆவியானவர் செய்கிறார். இந்த முத்திரை நம்ம கவர்மெண்ட் முத்திரை மாதிரி இல்லை. இந்த முத்திரை உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து செயலாற்றும். இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அப்ப இது என்னென்னலாம் நமக்கு நன்மை செய்யுது? நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகம், நீங்க பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட பிறகு உங்க வாழ்க்கை, பழைய கிறிஸ்தவ வாழ்க்கை வேற மாதிரி ஒரு புது வாழ்க்கையாக மாறுகிறதை பார்க்க முடியும். நம்ம சாதாரணமா நான் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கும்,
கிறிஸ்து என்னை ஏற்றுக்கொண்டு நான் வாழ்வதற்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படித்தானே? அப்ப பாருங்க, இதைத்தான் நான் சொன்னேன். அரண்மனையிலே ஒரு பிரஜையாக இருப்பதற்கும் ராஜாவின் மகனாக இருப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்கள் அவருடைய புத்திர சுவீகாரத்தின் வல்லமை பெற்றுக்கொண்ட பிறகு உங்க வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை அந்த ஆவியானவர் செய்கிறார், எதற்கு அந்த ஆவியானவர் நமக்குள்ளே கொடுக்கப்படுகிறார் அப்படின்னு பார்த்தா, முதல் காரியம், அவர் பரிசுத்த ஆவியை நமக்கு கொடுத்ததே கர்த்தருக்குன்னு நீங்க பலமுள்ள சாட்சியாக இருக்கணும். பலமுள்ள சாட்சி, உங்க வாழ்க்கை கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கணும். நீங்கள் அப்படிப்பட்ட சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு உங்களுக்கு ஒரு பலம் வேண்டி இருக்கிறது. ஏன்னா உலகம் முழுசும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது, பாவத்துக்குள்ளே மூழ்கி இருக்கிறது. உங்களை சுற்றிலும் இருக்கிற மற்றவர்களை கவனிச்சு பார்த்தீங்கன்னா கிறிஸ்து அற்ற ஒரு வாழ்க்கை வாழ்றாங்க. இவங்களுக்கு நடுவில் வேதம் சொல்லும் ஒரு வாழ்க்கை, கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு வாழ்க்கைக்கு சாட்சியாக நீங்கள் வாழ்வது என்பது ஒரு கடினமான அனுபவம். அது முடியாது. எப்படியாவது அதை மறந்து விடவும் மறுதலிக்க வைக்கவும் நம்மை சுற்றிலும் எத்தனையோ காரியங்கள் நடக்கிறத பார்க்குறோம். அதில் நீங்கள் அதற்கு சாட்சியாக இருக்கணும்னு சொன்னால் அதற்கு ஒரு எக்ஸ்ட்ரா பலத்தை கொடுப்பது தான் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில் தம் சீஷர்களை அழைத்து இயேசு முதல்ல அப்பதான் பேசுறார், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம்னா என்ன. அதுக்கு முன்னால இவர்கள் அந்த அனுபவத்தை பெற்றதில்லை. இந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் என்றால் என்ன, நான் எதற்கு அந்த ஆவியின் அபிஷேகத்தை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுகிறேன், ஏன் உங்களுக்கு பரிந்துரை செய்கிறேன், நீங்கள் அதை கண்டிப்பா பெறணும் அப்படின்னு ஏன் சொல்றேன் அப்படின்னு ஒரு காரியத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீங்க. எருசலேமில் மாத்திரம் இல்லை, யூதேயா என்பது கடவுளுடைய பிள்ளைகள், அவங்க நடுவில் மாத்திரம் இல்லை. எருசலேம் என்பது தேவனுடைய ஆலயம், ஆலயத்தில் மாத்திரம் இல்லை, கிறிஸ்தவர்கள் நடுவில் மாத்திரம் இல்லை. யூதேயா சமாரியா புறஜாதிகள் நடுவிலையும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எங்க போனாலும் நீங்க எனக்கு சாட்சியாக நிற்கக்கூடிய பெலன் உங்களுக்கு இந்த ஆவியினால் கிடைக்கும் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலன் அடைந்து அந்த பெலனினாலே சமாரியாவிலும் எருசலேமிலும் யூதேயாவிலும் எங்கும் உலகம் எங்கும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் என்றார். கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கிறதுங்கிறது கிறிஸ்துவை போல மாறுவது, கிறிஸ்து வாழ்ந்ததை போல வாழ்ந்து காட்டுவது. வேதத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு சத்தியத்திற்கும் உபதேசத்திற்கும் ஏற்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது. அதை மற்றவங்க பார்க்கணும். பைபிளில் எப்படி போட்டிருக்கிறான் அதே மாதிரி நடக்கிறானேப்பா, இயேசு இருந்த அந்த இடத்துல எப்படி செஞ்சிருப்பாரோ அதே மாதிரி செய்கிறானேப்பா என்று சொல்லி உங்களை சாட்சியாக சொல்லணும். கிறிஸ்துவே ரட்சகர் என்று மற்றவர்கள் நடுவில் நீங்கள் சாட்சி அறிவிக்கணும். இதற்குண்டான பலனை கொடுப்பது தான் பரிசுத்த ஆவியானவர். இது இல்லாமல் நீங்கள் கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்க முடியாது, கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்லவும் முடியாது. அப்படி இல்லைன்னா அது ஒரு பயத்தை நடுக்கத்தை உண்டாக்கிறோம். அவர் சொல்லிட்டு போனாரே அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனத்தில், அது 2வது அதிகாரத்தில் அப்படி நிறைவேறுகிறத பார்க்க முடியும். இயேசு சிலுவையில் அறையப்பட்ட போது அவருடைய சீஷர்கள் யாரும் அங்கே இருக்கவில்லை. சிலுவையில் அறையப்பட்ட போது, ஏன்னா அந்த காலத்தில் ரோமர்கள் ஒரு குற்றவாளியை சிலுவையில் அறைஞ்சா அந்த அறையும் போது அவர் சார்பில் யார் யாரெல்லாம் அந்த கபால ஸ்தலத்துக்கு வர்றாங்கன்னு ரோம வீரர்கள் நோட்டமிட்டு கொண்டே இருப்பாங்க. ஒரு குற்றவாளி அடிக்கும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக யார் யாரெல்லாம் வர்றாங்க, அவரை எடுத்துக்கொண்டு போக அடக்கம் பண்ண போக யார் வர்றாங்கன்னு அவர்கள் அங்கேருந்து வேவு பார்த்து கொண்டே இருப்பாங்க. முடிச்சுட்டு போனோன்னே வீட்டுக்கு போயிடுவான். போய் அவனுக்கு உனக்கு என்ன சம்பந்தம், நீ யாரு, நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, எல்லாத்தையும் விசாரித்து நம்மை விசாரணை ஸ்தலத்துக்கு கொண்டு போய் சித்திரவதை பண்ணுவானுங்க. இதுக்கு பயந்துக்கிட்டு என்ன செஞ்சாங்க ஆண்கள், பெண்கள் அப்படி செய்ய மாட்டாங்க. ஆண்கள் அதனால சீஷர்கள் எல்லாம் பயந்து ஓடி போயிட்டாங்க. அதுக்கு பிறகு அவங்களுக்கு பயம், ஏன்னா அவர்கள் பப்ளிக்கில் தங்களை வெளிப்படுத்தியிருந்தாங்க. 5000 பேர் 10,000 பேர் இயேசு பேசின இடத்துல எல்லாம் அவர் கூடவே போயிருந்தாங்க. பயம் அவங்களுக்கு.
பேதுருக்கு ரொம்ப பயம். இயேசு சிலுவையில் அறைஞ்ச உடனே பாருங்களேன், வீட்டுக்குள்ள போய் இந்த சீஷர்கள் 11 பேரும் கதவை அடைச்சிக்கிட்டு ரொம்ப தலைமறைவு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இயேசுவை விசாரணைக்கு கூட்டிக் கொண்டு போகும்போது பேதுரும் பின்னாலேயே தூரத்துல போய் அவருக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க போறாங்கன்னு பார்க்க போய் உட்கார்ந்திருந்தார். தீர்ப்பு சொல்ற இடத்துக்கு நேர் வெளியே குளிர் காய்வதற்கு நெருப்பு போட்டிருந்தாங்க. அங்க போய் உட்கார்ந்து அங்கிருந்து பார்த்தோம்னா உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியுது. இயேசுவை அப்படி கொண்டு போயிருக்காங்க, விசாரணை பண்றாங்க. இவர் வெளியே உட்கார்ந்து இருக்கிறார். அந்த அடுப்பு எரிவதற்கு குளிர் காயிற இடத்துல அந்த விறகுகளை பொறுக்கி போட ஒரு வேலைக்கார பெண் இருந்தாள். அவள் வந்த போது பேதுருவை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க. நீ அவரோட கூட இருந்த ஆள் தானே, உடனே நான் பார்த்துருக்கேனே ஐயா அப்படின்னு கேட்டபோது, இல்லை இல்லை நான் வேற, நீ யாரையோ பார்த்துட்டு இந்த இருட்டில் சரியா அடையாளம் தெரியாமல் பேசுறீங்கன்னா. அந்த அம்மாளுக்கு சந்தேகம், ஒரு வேளை இவர் சொல்ற மாதிரி இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போயிட்டாங்க. மறுபடியும் அவர்களுக்கு ஞாபகம், இல்லையே இவர் பிரதானமாக அவர் கூட இருந்தாரே. மறுபடியும் வந்து கேட்குறாங்க, அப்பவும் சொல்றார். 3வது தடவை வந்து கேட்குறாங்க. அந்த அம்மாளை நம்ப வைக்க வேண்டும் என்பதற்காக இயேசுவை திட்டுற மாதிரி, இயேசுவை சபிக்கிற மாதிரி, அவரை திட்டி வைது அவருக்கும் அவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம் அப்படி இப்படிலாம் பேசினார். அப்பதான் அந்த அம்மா நம்புவாங்கன்னு. அப்ப சேவல் 3 தடவை கூவினது, அதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. அப்போ மற்றவர்கள் ஒரு வேலைக்கார பெண்ணுக்கு முன்னால தன்னை காட்டிக்கொள்ள முடியாம பலவீனப்பட்டு போய் கிடந்தவர், இயேசு சிலுவையில் அறையப்பட்ட பிறகு சீஷர்கள் போய் மறைஞ்சு ஒளிஞ்சு வீட்டை கதவை தாப்பா போட்டுட்டு வந்து கதவை அடைச்சிட்டு உட்கார்ந்துருந்தாங்க பல நாட்கள். இதெல்லாம் இப்படி பயந்து கொண்டிருந்தவர்கள், தங்களை கிறிஸ்துவனுடைய சீஷர்கள் என்று அடையாளம் காட்ட முடியாதவங்க, பரிசுத்த ஆவி இறங்கின உடனே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல 120 பேர் மேலறை வீட்டில் இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கின உடனே பேதுரு மற்றும் அவரோடு கூட இருந்த மற்ற 10 சீஷர்களுக்கும் பயம், நடுக்கம், சாட்சி சொன்னா என்னமோ ஆயிருமோ என்ற எந்த அச்சமும் இல்லாம, அபிஷேகம் முதல்ல உள்ள வந்த உடனே அந்த அபிஷேகம் நிறைவேற்றின அதிசயம் என்னன்னு கேட்டா, அவர்களை சாட்சியாக நிறுத்தினதுதான் முதல் அற்புதம். ஆவியானவர் உலகத்துல இறங்கி வந்த உடனே செய்த முதல் அற்புதம் என்னன்னு கேட்டா, இவர்களை சாட்சியாக நிறுத்தினது, அவர்களை சாட்சி சொல்வதற்கு பலப்படுத்தினது. அப்ப பேதுரு மாத்திரம் இல்ல பேசினது, பேதுரு 11 பேரும், அந்த மீதி இருக்கிற 10 பேரோட 11 பேரும் சீஷர்கள் எல்லாரும் எழுந்து நின்று பேதுரு இயேசுவை பற்றி ஏறத்தாழ ஒரு 3000க்கும் அதிகமான பேர் கூடியிருந்த இடத்துல இயேசுவே கிறிஸ்து என்று அறிக்கை செய்தார். அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையில கடைசி நிமிஷம் வரைக்கும் அவர் கிறிஸ்துவுக்கு சாட்சி சொல்ல பயப்படவே இல்லை. அவரை ரோம பேரரசு பிடித்து சித்திரவதை செய்து அவரை மறுதலிக்க சொன்ன போது அவர் சொன்னாரு, இவருக்கும் சிலுவையில தண்டனை கொடுங்க என்று தீர்ப்பிடப்பட்ட போது கொஞ்சம் கூட பயப்படலை இந்த பேதுரு. அவர் சொன்னார், இயேசு அறைந்த சிலுவையில என்னையும் அறைவது பொருத்தமா இருக்காது, நான் அவருடைய அடிமை, அதனால என்னைய தலைகீழ சிலுவையில் அறைங்கன்னார். நீங்க தலைகீழ சும்மா நின்னாலே கொஞ்ச நேரத்துல மயக்கமாகி கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கட்டி கொண்டு வருவதை பார்த்திருப்பீங்க. சிலர் சிரசாசனம் என்று செய்வாங்க. சிலுவையில அடிச்சு வாரினால் அடிக்கப்பட்டு ஒருவரை கையில சிலுவை அரைஞ்சு தலைகீழ நிக்க வச்சா எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இரத்தம் முழுவதுமாக சிந்திவிடும். அந்த தண்டனை ஏற்றுக்கொள்ளுகிற அளவுக்கு அவர் பலப்பட்டார். அவ பரிசுத்த ஆவியான ஒரு உலகத்துல சீஷர்கள் மேல இறங்கினதிலிருந்து எத்தனையோ அற்புதங்களை செய்திருந்தாலும் அவர் செய்த முதல் அற்புதம் இவர்களை சாட்சியாக நிறுத்தினது. மறைந்து கொண்டவர்கள், ஒளிந்து கொண்டவர்கள், பேச தைரியம் இல்லாதவங்க, நமக்கு இது முன்னால ஒரு கேஸ் வந்துருமோ என்று யோசித்தவர்கள் இப்ப பரிசுத்த ஆவி வந்த உடனே அப்படியே மாறிட்டாங்க. இந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில வேணும். பரிசுத்த ஆவி இல்லாமல் நீங்கள் கிறிஸ்தவர்களாக இருந்தால் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கிறிஸ்துவை விட்டு விலகவோ மறுதலிக்கவோ பயப்படவோ ஏது உண்டாகிவிடும். நீங்க உண்மையான பரிசுத்த ஆவியிலே உண்மையிலே நிரப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை குறித்து பயப்படவே மாட்டீங்க. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அந்த பலனையும் தைரியத்தையும் கொடுப்பார். இது மாதிரி நம்ம எத்தனையோ இரத்த சாட்சிகளுடைய வாழ்க்கையை நம்ம வாசித்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்கள எப்படி இது சாத்தியமாகுது
எப்படி இவர்கள் இவ்வளவு பெரிய ஒரு கொடிய சூழ்நிலையில மறுதலிக்காம எப்படி இருந்தாங்க? நீங்க சும்மா படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கு அது பிரமிப்பா தோன்றும். அந்த இடத்துல நீங்கள் இருந்து நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருந்தால் நீங்களும் அதே தான் செய்வீங்க. ஏன்னா அந்த அபிஷேகம் உங்களை அந்த நேரத்துல வைராகியம் உள்ளவர்களாய் மாற்றிவிடும். அவர்கள் எவ்வளவு வற்புறுத்தினாலும், எவ்வளவு நம்ம துன்புறுத்தினாலும் அந்த பலம் நமக்குள்ளே வந்துவிடும். ஒரு முறை ஒரு குடும்பத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்களாம். அந்த ரோம வீரர்கள் பிடிச்சிட்டு போய் அவங்கள சித்திரவதை பண்ணி, இரத்த சாட்சிகள் குடும்பத்தை அடிச்சு, தகப்பனையும் தாயும் நிற்க வைத்து கொண்டு குழந்தைகளை போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சு ஒரு பெரிய ஒரு கல்லு, அதுக்கு கீழே நெருப்பு எரிந்து கொண்டிருக்கு. தோசைக்கல் மாதிரி வச்சுக்கோங்க, பெருசு. அது நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அவருடைய சின்ன மகன், ஒரு பையன், ஒரு 8 வயசு 10 வயசு பையனை சட்டையை கலட்டிட்டு அது மேலே தூக்கி படுக்க வைக்கிறாங்க. முதுகெல்லாம் வெந்து புகை வருது. தகப்பனும் தாயும் கத்துறாங்க. அந்த தாயும் தகப்பனும் சொல்றாங்க, நம்ம இயேசுவை மறுதலிச்சிடலாம், இயேசுவை மறுதலிச்சிருவோம், பிள்ளை நம்ம கண்ணுக்கு முன்னால துடிப்பதை பார்க்க முடியலன்னு சொல்லி அவர்கள் பேசி கொண்டிருந்த போது மகன் அங்கன்னு சொன்னான், அப்பா நீ மறுதலிச்சு நான் உயிர் பிழைத்து வருவேன் என்று எனக்கு நம்பிக்கை இல்லை. நான் ஒரு பக்கம் வெந்து போய்விட்டேன். நான் மறுபடியும் ஒரு வேளை வந்தா கூட, உயிர் பெற்றா கூட, இயேசுவை மறுதலித்ததுனால கிடைத்த உயிர் என்ற அந்த வெட்கமும் வேதனையும் எனக்குள்ளே இருக்கும். நான் என்னுடைய தகப்பன் என்னை மறுதலித்துத்தான் எனக்கு உயிர் கொடுத்தார் என்கிற அந்த அவப்பேர் எனக்கு வேண்டாம், விட்டுரு, நாம் தைரியமாய் மரிப்போம், நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இயேசுனுடைய ராஜ்யத்துக்கு போயிடுவேன். ஒரு 10 வயசு பையனை இந்த மாதிரி சொல்ல வைத்தது எது? ஒரு வைராகியத்தை கொடுத்தது எது? இப்போ வாசி பார்க்கும்போது அந்த இடத்துல உங்களை பொருத்தி பார்த்தீங்கன்னா, அபிஷேகம் பெற்றவங்களா இருந்தா கூட நம்மளா இருந்தா அப்படிலாம் செய்வோமான்னு யோசிப்பீங்க. ஆனால் நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் ஸ்தேவானை போல நெஞ்சை நிமிர்த்தி கொண்டு தான் நிற்பீங்க. ஏன்னா அந்த அபிஷேகம் அந்த நேரத்தில் ஒரு வைராகியத்தை உங்களுக்குள்ளே தந்துடும். என்ன வந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கிறலாம் அப்படின்னு மறுதலிக்காம நிற்பீங்க. அதற்குத்தான் கிறிஸ்துவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்வதற்கும், கிறிஸ்துவை குறித்த சாட்சி சொல்லுவதற்கும் நமக்கு ஒரு பலன் தேவைப்படுது. அதை செய்வதற்குத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்படுகிறார். அப்ப இந்த அபிஷேகம் இல்லாம கிறிஸ்துவை போன்ற ஒரு வாழ்க்கை வாழ்வது சாத்தியம் இல்லை. எல்லாரும் இப்படித்தானே செய்யறாங்க, எல்லாரும் லஞ்சம் வாங்குறாங்களே, நான் எப்படி வாங்காம இருக்க முடியும்? இதனால எனக்கு எவ்வளவு கஷ்டம் வருது, அல்லது ப்ரமோஷன் கிடைக்க மாட்டேங்குது, டிரான்ஸ்ஃபர் ஆகிக்கொண்டே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இருந்தால் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ, அப்படி வாழும்போது வருகிற நஷ்டங்களையும் கஷ்டங்களையும் எதிர்கொள்ள உங்களுக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். பரிசுத்த ஆவி இல்லாத கிறிஸ்தவர்களால இதை கற்பனை கூட பண்ண முடியாது. அப்ப இதனால தான் அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியா முழுவதிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர் என்றார். இரண்டாவது காரியம், பரிசுத்த ஆவி நமக்குள்ளே எதற்காக அவர் அருளப்படுகிறார்? பரிசுத்த ஆவியினால் நாம் பெற்றுக்கொள்ளும் நன்மைகள் என்ன? இரண்டாவது, நாம் நித்திய ஜீவனுக்குரியவர்கள் என்பதை அடையாளமிடுவதற்காக அவர் நம்மை அபிஷேகம் செய்கிறார். இதைத்தான் நம்ம ஏற்கனவே வாசிச்சோம். நம்ம மேல ஒரு அடையாளம் போட்டு இவர்களெல்லாம் உயிர் தெள முடியும், இவங்கெல்லாம் நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியும்னு நமக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு அடையாள கார்டு கொடுக்குறாங்க. இவர் எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிறாருன்னு சொன்ன ஒரு அடையாள கார்டு கொடுக்குறாங்கல்ல, கவர்மெண்ட் சீல் வச்சு, ஆஃபீஸோட சீல் வச்சு, அது மாதிரி கர்த்தர் உங்களுக்கு இவன் உயிர் தெழுதலுக்கும் நித்திய ஜீவனுக்கும் உரியவன் என்று அடையாளப்படுத்த பரிசுத்த ஆவியை ஒரு ஐடென்டிஃபிகேஷன் கார்டு மாதிரி நமக்குள்ளே கொடுக்கிறார். இந்த அபிஷேகம் பெற்றவர்கள் அவங்க உயிர் தெள முடியும். அதற்கு கொடுக்கப்படுகிற முத்திரை தான் பரிசுத்த ஆவி. நம்ம ஏற்கனவே இந்த வசனத்தை வாசிச்சோம். எபேசியர் 1வது அதிகாரம் 14வது வசனத்துல, நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எதுக்கு முத்திரை? உயிர் தெழுவதற்கு. அதை கர்த்தர் நமக்கு ஒரு அச்சாரமாய் கொடுக்கிறார். அவருக்கு சொந்தமானவர், அடுத்த வசனம் சொல்லுது 14, அவருக்கு சொந்தமானவர்கள்
அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். இந்த ஆவியானவரை கொடுக்குறாங்கல்ல, இந்த ஆவியானவர் எதை அர்த்தப்படுத்துகிறாருன்னு சொன்னா, அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். இவங்க எல்லாம் இயேசு உயிர்த்தெழுந்ததை போல அந்த நித்திய ஜீவனை சுதந்தரிப்பாங்க. மரணத்துக்கு பிறகு வருகிற வாழ்க்கை, அதை கிறிஸ்துவோடு கழிக்கிற வாழ்க்கைக்கு பேர் தான் நித்திய ஜீவன். நித்திய ஜீவன்னா அதுக்கு துவக்கம் இருக்கும், முடிவே இருக்காது. அந்த நித்திய ஜீவனுக்கு அர்த்தம் சொல்லணும்னா, முடிவில்லாத வாழ்க்கையை கிறிஸ்துவின் ராஜ்யத்துல கிறிஸ்துவோடும் அவருடைய பிள்ளைகளோடும் அவருடைய ராஜ்யத்திலே கழிக்கிற அனுபவத்துக்கு பேர் தான் நித்திய ஜீவன். மரணத்துக்கு பிறகு எல்லாருக்கும் மரணத்தோட எதுவும் முடிந்து போய் விடுவதில்லை. சிலர் சொல்லுவாங்க, செத்துட்டா ஒண்ணுமே தெரியாதுங்க. யார் சொன்ன? நீங்க செத்தா பார்த்தீங்க? சிலர் சொல்லுவாங்க, செத்துட்டா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? யார் சொன்னா உங்களுக்கு? மரணத்துக்கு பிறகு என்ன நடக்கும்னு பார்த்துட்டு வந்து சொன்னவன் எவனும் இல்லை. அப்போ வேதம் சொல்லுகிறது, கடவுள் சொல்றாரு, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுதான் நிஜமான வாழ்க்கை, நிதர்சன வாழ்க்கை. அந்த வாழ்க்கை உலக வாழ்க்கை போல 60 வருஷம் 70 வருஷத்தோட முடிவதல்ல. அது துவங்கும். அது எப்ப துவங்கும்? உலகத்துல உங்களுக்கு உண்டாகிற மரணத்தன்னைக்கு துவங்கும். எப்ப முடியும்? முடியாது. அப்ப அந்த வாழ்க்கைக்கு மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது இல்ல, அந்த வாழ்க்கைய கிறிஸ்துவோட கூட அவருடைய ராஜ்யத்துல, பரலோக ராஜ்யத்துல அவருடைய பிள்ளைகளோட அனுபவிக்கிற ஒரு வாழ்க்கைக்கு பேர் தான் நித்திய ஜீவன். நரகத்துல போய் கிடக்கிற வாழ்க்கைக்கு நித்திய ஜீவன் சொல்லக்கூடாது. நரகத்திலே நாங்கள் நித்திய ஜீவனோட இல்ல. நித்திய ஜீவன் என்றாலே கிறிஸ்துவோட, கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே வாழ்வது. அப்ப இது போகும்போது இதற்கு கர்த்தர் அந்த அனுபவத்திற்கு இவனை நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம் என்பதற்கு ஒரு அச்சாரம். அச்சாரம் என்கிற வார்த்தைக்கு, அச்சாரம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது, அதை சுலபமா உங்களுக்கு சொல்லணும்னா அட்வான்ஸ் என்று சொல்லலாம். ஒரு வீட்டை பார்த்து முடிச்சுட்டு அந்த வீட்டுக்கு நம்ம அட்வான்ஸ் கொடுக்கிறோம். இந்த வீட்டில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம், இந்த வீட்டில் நாங்கள் குடி வருவோம், இதை எங்களுக்கு சொந்தமாக வாங்க போகிறோம், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறோம் பாருங்க. அது மாதிரி கிறிஸ்து உங்களை மீட்டு நித்திய ஜீவனை தரப்போகிறேன் என்பதற்கு அவர் உங்களுக்கு கொடுத்த அட்வான்ஸுக்கு பேர் தான் பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியை கொடுத்துட்டாலே உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்து உங்களை புக் பண்ணிட்டாங்க. எதுக்கு? நித்திய ஜீவனை பெறுவதற்கு என்று அர்த்தம். அப்ப இதை விடலாமா யாராவது? பரிசுத்த ஆவியை பெறுவதை யாராவது இப்படி உட்கார்ந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கலாமா? அப்ப இது நித்திய ஜீவனுக்கு நமக்கு கொடுக்கப்படுகிற அச்சாரம் என்று தேவனுடைய வேதம் சொல்லுது. அப்ப நாம முன்பதிவு செய்யப்பட்டவர்கள். சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு அப்படின்னு சொல்லி போட்டு மேஜையில் வச்சிருப்பாங்க, மற்றவங்க போய் உட்கார முடியாது. இவர்கள் எனக்குரியவர்கள், என்னுடைய ராஜ்யத்துக்குரியவர்கள், நித்திய ஜீவனுக்குரியவர்கள், இனி வருகிற உயிர்த்தெழுதலுக்குரியவர்கள், மறுரூபத்துக்குரியவர்கள். பரிசுத்த ஆவிக்கு இத்தனை அர்த்தம் இருக்குது. மறுரூபம் என்றால் என்ன? மறுரூபம் என்றால் என்னன்னா, மரிச்ச பிறகு எல்லாரும் ஆவியாத்தானே இருக்கிறாங்க. இந்த மறுரூபம் என்பது மரணத்துக்கு பிறகு நம்முடைய சரீரம் இயேசு எப்படி உயிரோடு எழுந்தாரோ அதே மாதிரி எழுப்பப்படுவதற்கு பேர் தான் உயிர்த்தெழுதல். அதுல நம்ம மறுரூபமாகிறோம். இந்த சரீரம் மாதிரியே சரி ஆவியா தெரிகிறது இல்லை, அந்த ஆவி மறுபடியும் ஒரு சரீரத்தை எடுத்துக்கொள்ளுகிறது. அந்த சரீரம் கிறிஸ்து உயிர்த்தெழுந்த போது அவருக்கு எப்படி ஒரு சரீரம் இருந்ததோ அதே போன்ற ஒரு சரீரம். தொட்டு பார்த்தா எலும்பு இருக்கும், அமுக்கி பார்த்தா சதை இருக்குது. இயேசுக்கு அப்படிதான் இருந்தது. அவர் அந்த சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார். ஆனால் அது உலகத்துக்குரிய சரீரம் அல்ல. வேதத்தில் இங்க படிச்சு பார்த்தா ஆவிக்குரிய மேனி என்று சொல்லப்பட்டிருக்குது. அப்ப ஆவிக்குரிய மேனி என்பது ஆவியா தெரிகிறது இல்ல, அதுக்கு ஒரு சரீரம். அது பேர் தான் உயிர்த்தெழுதல். உங்க சொந்த சரீரமே பிழையில்லாமல், உங்க உடம்புல இருக்கிற பிழையெல்லாம் மாற்றப்பட்டு இதே உடம்பு மரணத்துக்கு பிறகு உயிர்த்தெழுகிற நாளிலே உயிர்த்தெழுந்து கிறிஸ்துவோடு கூட அவர் எப்படி இருக்கிறாரோ அதே மாதிரி வாழ்வதற்கு பேர் தான் நித்திய ஜீவ வாழ்க்கை. இந்த வாழ்க்கைக்கு இவனுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு கர்த்தர் உங்களுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்து உங்களை புக் பண்ணி வச்சிருக்கிறார், இவனுக்கு அது உரியதுன்னு.
அப்போ இந்த அட்வான்ஸ் கொடுக்கல வாங்கலைன்னு சொன்னால் நமக்கு என்ன வேணாலும் நடக்கலாம் இல்லை. அட்வான்ஸ் கொடுத்துட்டாலே பாதி விலைக்கு வாங்கின மாதிரி அர்த்தம் ஆயிடுது. ஒரு வீட்டுக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டோம் மாதிரி. அப்போ இந்த அனுபவத்தை நாம் எந்த சூழ்நிலையிலும் வேண்டாம் என்று ஒதுக்கக்கூடாது. கண்டிப்பாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டால்தான் இந்த பாக்கியங்களுக்கெல்லாம் நம்ம உரிமை உள்ளவர்கள் என்று அடையாளம் இடப்படுகிறோம். இப்போ இன்னும் நிறைய இருக்குது பரிசுத்த ஆவியானவர் ஏன் நமக்கு தேவை என்று. ஆனால் இன்னைக்கு நமக்கு அதிக நேரம் ஆகிட்டதுனால நம்ம இதோடு நிறுத்தி கொண்டு ஒரு சின்ன ஜெபம் பண்ண போகிறோம். நாளைக்கு நம்ம சந்திக்கும் போது பரிசுத்த ஆவியானுடைய அவசியத்தையும் அந்த அபிஷேகத்தை எப்படி நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் சில காரியங்களை வேதத்தின் அடிப்படையில் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஜெபிப்போமா? கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபியுங்கள். அன்பும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை போல ஜீவிக்கவும் நீர் பெற்றுக்கொண்ட பரலோக பாக்கியங்களை பெறவும் பரலோகத்தில் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற நித்திய ஜீவனுக்கெடுத்த நன்மைகளை சுதந்திரிக்கவும் நீர் மனிதர்களுக்கென்று வாக்கு பண்ணின பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நாங்கள் பெறவும் அந்த அபிஷேகத்தை குறித்து எந்த தர்க்கமோ வாக்குவாதமோ அவநம்பிக்கையோ கொள்ளாமல் முழு மனதோடு அந்த அபிஷேகத்தை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய ஆண்டவரை வளர்ப்புக்கும் வார்ப்பிப்புக்கும் எங்களை பரிபூர்ணமாய் ஒப்பு கொடுக்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி அருளும். அவர்களோடு நீர் தொடர்ந்து பேசும். கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்தவும், கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை ஸ்திரப்படுத்தவும் அவர்கள் ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன். நீரே தொடர்ந்து ஆசீர்வதித்து அவர்களை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் மூலம் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும் பிதாவே, ஆமென். நாளை தினத்தில் நம்ம இன்னும் சில காரியங்களை பார்த்து கொஞ்சம் அதிக நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் உங்களை நிரப்பணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கணும். அதுவரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென்.